துணி விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு வந்து பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சக்தியை பார்த்துட்டு சக்தி இப்படி பண்ணுறாரே, எப்படியாவது இவங்க 2 பேர் பிரிக்கணும்னு நினச்சா மறுபடியும் போய் ஒட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து செமையாக வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சக்தி கிட்ட பொண்ணியை பற்றி தப்பு தப்பாக சொல்லி விட்டுறாங்க. அதனால் வந்து பொன்னிக்கு வந்து சக்திக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க பிரீத்தி. ஆனால் அது இல்லாமல் வந்து பொன்னியும் சக்தி எப்போ ஒன்றாவே வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது என்ன சொன்னால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்து வருது. அதில் வந்து கலந்துக்கலாம், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பாடுறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பொண்ணே பேர் சக்தி கொடுக்குறாரு. அதை கேட்டு பொண்ணு அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி சக்தி என்னால் பாட முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக உன்னால் பாட முடியும், என்னால் முடியலையே, நிறைய பேர் பார்த்தா கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடுது, என்னால் பாட முடியல, நான் எப்படி சக்தி பண்ண முடியும் அப்படின்னோடனே அதுக்கு ஒரு வழி இருக்குது, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு. எங்கே சக்தி அப்படின்னு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே வந்து சக்தி வந்து பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. உங்கள் வேலையை பார்க்குறீங்களா, அவன் பொண்டாட்டி அவன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம், எதுக்கு தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா வந்து திட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்குற பிரீத்தி வந்து செம கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாரு. அங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாங்காக இருக்குது. அதை பார்த்து என்னங்க இந்த இடத்துக்கு போய் கூட்டின்னு வந்திருக்கீங்க, இப்போ யாருமே கிடையாது ஓகேவா, ஆனால் கொஞ்சம் பேர் கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே பாரு இருக்காங்க, அப்போ இங்கே பாடினீன்னா உனக்கு அங்கே வந்து உனக்கு இந்த ஆளுங்க இருந்தாலும் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ண கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு தெரியாதான் நீ வீட்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே பண்ணு அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் நல்லா பாட ஆரம்பிக்க கரெக்டாக கூட்டம் சேர்ந்துடுறாங்க. கூட்டம் சேர்ந்துடனே வந்து கை கால் நடுங்க ஆரம்பிச்சது. உன்னை கையை பிடிக்கிற சக்தி, இங்கே பார், உன்னோட இலக்கு வந்து பாட்டு மட்டும்தான், மற்ற எதுவுமே உன்னை முகத்துக்கோ இல்லை வந்து காதுக்கோ எதுக்குமே எடுத்துகிட்டு போகாத, அப்போ நீ சீக்கிரமாக வந்து அந்த இலக்கை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே யோசிக்கிறாங்க. நம்ம வந்து பொண்ணு சரி சக்தி அப்படி சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து எல்லாரையும் பார்த்து பார்த்து நல்லாவே பாடுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தியா இதான் முடிஞ்சு போச்சு, இது ஒரு பெரிய விஷயமா கை காலம் நடுங்கி இந்த ஒன்றுமே மேட்டு பிரச்சனை கிடையாது, இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீ உன்னால் பாட முடியும், அந்த பர்ஃபார்மன்ஸில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நான் பேர் கொடுக்கலையே, நான் கொடுத்துட்டேன் பேர், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் எல்லாம் நீ எடுத்தால் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாகவே வந்து இந்த பாட்டில் வந்து சங்கீதத்தில் வந்து நீ முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி சக்தி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னோடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவள் கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சி. ஆமாம், அவளுக்கு என்ன பாட தெரியும்னு கூட்டின்னு போகிற பாரு, அவமானப்பட்டு தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லி சக்தியை பார்த்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் அவமானப்பட்டு வரனா இல்லைன்னு சொல்லிட்டு சக்தி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. சூப்பராக வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்துறாங்க. நம்ம வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாடினதை ஜெயா எல்லாருமே வந்து டிவியில் பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பிரீத்தியும் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன் எங்ககிட்ட சொல்லலை இந்த மாதிரி விஷயத்த அப்படின்னோடனே சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் நான் சொல்லலை, இப்போ கேட்டிங்களா பொண்ணியோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து அவளை சப்போர்ட் பண்ணலனாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க வெளியே அவளுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே வந்து அவள் முன்னுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு சக்தி போகிறாரு. இதை பார்க்குற பிரீத்தி செம்ம கடுப்பாக பார்த்துட்ருக்காங்க. இதோட முடியுது.